நாம் ஆரி போடுறது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம ஆரி போடுறதுக்கான ஸ்டாண்டு, மர ஸ்டாண்டு. இந்த மாதிரி மர ஸ்டாண்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து சீக்கிரம் அந்த இது நீண்டு போகாமல் இருக்கும். சில்வரு அந்த இரும்பு ஸ்டீல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. அது போல் இல்லாமல் இந்த மாதிரி மரத்தில் வாங்கிக்கோங்க. இது மேலே வந்து இந்த ஃப்ரேமு வந்து இதிலே அட்டாச்சாக வந்துடும். நீங்கள் இந்த ஸ்டாண்டு வாங்கலைனா கூட பரவாயில்ல. இது வந்து 18ஆம் நம்பர் வந்து ஃப்ரேமு. இந்த 18ஆம் நம்பர் ஃப்ரேம் வாங்கி நீங்கள் ஒரு ஸ்டூல், மர ஸ்டூல் இருக்கு இல்லைங்களா, அதை கூட திருப்பி போட்டு நீங்கள் எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து நான் தனியாக வாங்கிக்கிட்டேன். இது வந்து இந்த மாதிரி உள்ளார போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம ஃபுல்லாமே லூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம துணி செட் பண்ணும் பொழுது கொஞ்சமாக வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு போடுற ஸ்டிச்சஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நெட்டட் கிளாத் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுவே ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னா சில்க் காட்டன், அந்த சில்க் காட்டன் வந்து ரேட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாப்லைன் கிளாத்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா திக்காக ரஃப்பாக கஞ்சி போட்ட துணி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஈஸியாக நமக்கு ப்ளவுஸ் பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ப்ளவுஸ் பிட்டில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். எந்த மாதிரி கிளாத்தில் கூட நம்ம ஆரி போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சில்க் காட்டன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு இதை அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். ஆரியை நீங்கள் போடுறீங்கனாலே நம்ம இந்த கிளாத் வந்து ரொம்ப க்ரிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த தையல் வந்து துணி சுருக்கம் கொடுக்காம பார்க்க ரொம்ப நீட்னஸாக ரொம்ப வந்து பர்ஃபெக்டான தையல் நமக்கு வரும். இது போல் நம்ம துணியை க்ரிப்பாக சுற்றி நம்ம இழுத்து விட்டுக்கலாம். டைட்னஸாக இருக்கணுன்றதுக்காக நல்லா டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நம்ம டைட் பண்ணிடலாம். ரொம்ப க்ரிப்பாக டைட்டாக பண்ணிடணும். இந்த துணி வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் தையல் வந்து நல்லா வரும் நமக்கு. நம்ம ஆரி போடுறதுக்கு மொத்தம் 2 வகை ஊசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மணி ஊசி, இன்னொன்று வந்து நூல் ஊசி. இந்த மாதிரி நூல் ஊசியும் மணி ஊசியும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது போல் நம்ம உருட்டு ஊசியாக தான் நீங்கள் வாங்கிக்கணும். பட்டை ஊசிலாம் வாங்கினீங்கன்னா நம்ம உருட்டி போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி தான் நம்ம உள்ளே போட்டு எடுப்போம். அதனால் உருட்டி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உருட்டு ஊசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும். அதில் வந்து மேலே நம்ம சாதாரணமாக நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கு தைக்கிற நூல், அந்த நூலை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன முடிச்சு போட்டு நம்ம சுற்றிக்கிட்டே வந்து ஒரு மேலே அந்த நூல் பிரியாமல் இருக்கிறதுக்காக கம்மை தடவி விட்டுடலாம். அந்த நூல் எப்படி சுற்றணும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இது வந்து சாதாரணமாக நம்ம நூல், த்ரெட்டு, இந்த மாதிரி ஜரி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நூல் ஊசி யூஸ் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் கூறு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மணி சம்மந்தமாக யூஸ் பண்ணுறோம். ஜர்தோசி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மணி ஊசி யூஸ் பண்ணுறோம். இது பேர் மணி ஊசி, இது பேர் நூல் ஊசி. இந்த 2 நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நாம் ஆரி போடுறதுக்கு இந்த ஜரி தையலும் இந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிஷின் நூல் இருக்கு இல்லைங்களா, இந்த மிஷின் நூல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கு கோல்டு கலர் வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் மேட்ச் ஆகுன்றதால கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் வந்து சில்க் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம செயின் தையல் ஃபஸ்ட்டு போடும் பொழுது ஃபஸ்ட்டு ஜரி நூலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 2வதாக நம்ம மிஷின் நூலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். 3வதாக வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணணும். இது 3மே செயின் தையல் வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறமா நம்ம மணி தையலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம செயின் தையல் போடுறோன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஜரி நூல் வந்து இந்த நம்பர் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து அந்த பவரை நமக்கு எடுத்து காட்டும். இது வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் முடிச்சு வந்து நல்லா ஒரு 2-3 முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த துணிக்கு மேலே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஏன் நான் இந்த நெட் கிளாத் யூஸ் பண்ணுறேன்னா, நாங்கள் அடியில் என்ன தையல் போடுறோன்றதும் உங்களுக்கு மேலே தெரியணும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த நெட் கிளாத் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க.
நம்ம ஆரி போடும் பொழுது எந்த நூலாக இருந்தாலும் கீழே தான் நம்ம வச்சுக்கணும். மேலே வந்து தையல் மட்டும்தான் நமக்கு வரணும். இப்போது என்னோடய கிளாத்துக்கு கீழே இருக்குது இந்த நூல்கண்டு. இது வந்து இந்த மாதிரி ஆணியில் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இந்த நூலை வந்து நம்ம இது போல் பிடிச்சிக்கணும். இந்த விரல் 2 விரலில் இதையும் இந்த விரலில் இதையும் இப்படி பிடிச்சி இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மோதிர விரலையும் கட்டை விரலையும் இந்த கையும் நடுவிரல் ஆள்காட்டு விரலில் இதையும் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி நமக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நூல் ஊசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஊசியில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த பாருங்க ஊசி வந்து மேல் பக்கமாக நம்ம எந்த பக்கம் உட்காந்துருக்கோமோ நமக்கு நேர் பக்கமாக இந்த ஊசியோட கூர் இருக்கணும். இந்த ஊசியோட கூர் வந்து மேல் பக்கம் நோக்கி போகணும். எந்த பக்கம் நீங்கள் இப்போது இந்த ஊசியோட கூர் இருக்கு இல்லைங்களா, இந்த கூர் வந்து இப்படி நம்ம மேல் பக்கமாக பார்த்தபடி வைக்கணும். இந்த கூர் இருக்கு இல்லைங்களா, இந்த கூர் வந்து நம்ம இப்படி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னாக்கா நம்ம ஊசியை கீழே இருந்து இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த கூர் வந்து மேல் பக்கமாக பார்த்து இப்படி போகணும். நீங்கள் தையல் அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி பாருங்கள். அதுவே நீங்கள் இந்த சைடு தையலை கொண்டு போகிறீங்கன்னா ஊசியை வந்து இந்த கூரை வந்து இந்த பக்கமாக நீங்கள் திருப்பிக்கணும். இந்த கூரை இந்த பக்கமாக திருப்பினபடி நீங்கள் தையல் போட்டு போகணும். அதுவே நீங்கள் கீழே கொண்டு வரீங்க அப்படின்னாக்கா ஊசியோட கூரை கீழ்ப்பக்கமாக திருப்பி நம்ம எந்த பக்கம் தையல் போட்டுட்டு போகிறோமோ அந்த பக்கத்தில் அந்த கூர் வந்து அந்த பக்கமாக பார்த்த மாதிரி நம்ம கூரை கொண்டு போகணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஊசியோட கூறு இந்த பக்கத்தில் பார்த்தபடி வரணும் நமக்கு. அந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தையலை போட ஆரம்பிங்க. இதை பாருங்க நான் நூலை வந்து கிட்டக்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கூரை வந்து மேல் பக்கம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஊசியை நான் உள்ளே விடுறேன், துணிக்கு கீழே விடுறேன். இந்த நூலை இப்படி அந்த ஊசியோட கூறு இருக்கு இல்லைங்களா, அந்த கூரில் மாட்டுற மாதிரி மேலே இப்படி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே கீழே பாருங்கள் இந்த 2 விரல் தான் எனக்கு நூல் பிடிச்சிருக்கு. நூல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கூட டைட் பண்ணுங்கள், மற்றபடி ஃப்ரீயாக விடுங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த நூலை வந்து இந்த மாதிரி சுற்றி கொண்டு வரேன். அந்த துணி கிட்ட வரும்போது இந்த ஊசியை வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி திருப்பிக்கணும். இப்படி மேலே கொண்டு போகிறேன். அடுத்தது இந்த கீழே இருக்க நூலை வந்து நான் ஊசியில் சுற்றுறேன். அடுத்தது அந்த கிளாத்துக்கிட்ட வரும்போது ஊசியை சுழட்டினபடி நம்ம பக்கம் திருப்பணும். இந்த பாருங்க இந்த மாதிரி கொண்டு போகிறேன். மேலே ஊசி மேலே ஏறும் பொழுது மேல் நோக்கி இருக்கணும். சுழட்டும் போது அந்த துணிக்கிட்ட வரும்போது சுழட்டி கீழ்ப்பக்கமாக ஊசியை கொண்டு வந்து மறுபடியும் இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். இந்த பாருங்க மேல் பார்த்து நம்ம ஊசியை கீழே இறக்குறோம். அந்த நூலை நாம் சுற்றிட்டு கிளாத்துக்கிட்ட வரும்போது கீழ்ப்பக்கமாக சுழட்டி மறுபடியும் மேலே கொண்டு வரோம். இந்த மாதிரி நம்ம போடணும். செயின் தையல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிங்க. அப்புறம் இப்போ இந்த சைடு திருப்புறீங்க அப்படின்னாக்கா கிட்டக்கே வந்து ஊசி வந்து நேராக இருக்கணும். வளைஞ்சி அப்படி இருந்ததுன்னா நூல் வந்து கட் ஆகும். ஊசியை நேராக வச்சுட்டு நம்ம தையல் போடணும். இப்போ கீழ்ப்பக்கமாக கொண்டு வரேன்னா இந்த மாதிரி அந்த ஊசியோட கூரில் வந்து இந்த நூல் போய் சுற்றணும். மேலே வரும்போது ஒரு சுழட்டு அந்த மாதிரி நம்ம எந்த பக்கம் தையல் வருதோ அந்த பக்கம் ஊசியோட கூர் இருக்கணும். சுழட்டும் போது தையலுக்கு கீழ்ப்பக்கமாக ஊசியை நம்ம சுழட்டி எடுக்கணும். இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டிச்சஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த நெட்டர் கிளாத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்க இப்போ ஊசி வந்து இந்த தையல் போகிறதுக்கு மேல் பக்கமாக இருக்குது. ஊசி நூல் சுழட்டுறேன். துணிக்கிட்ட வரும்போது கீழ்ப்பக்கமாக ஊசியை சுழட்டி மேலே கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தையல் வந்து போட ஆரம்பிச்சிடலாம்.
நமக்கு இந்த ஜரி நூலில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் வருதுன்னதுக்கப்புறமா நம்ம இந்த மிஷின் நூலை நம்ம எடுத்து செயின் தையல் போடலாம். நீங்கள் அதுவே ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் தையல் போட்டு பழகுறீங்க அப்படின்னாக்கா எம் ஷேப்லையும் இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் போட்டு பழகுங்க. எம் ஷேப்பில் போட்டிங்கன்னா கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே இந்த மாதிரி உங்களுக்கு பழகும். அதுவே மேலேருந்து கீழே அந்த மாதிரி உங்களுக்கு பழகிறதுக்காக தான் இந்த ஷேப் நம்ம போட்டு பழகுறோம். இது மாதிரி நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக செயின் தையல் வந்து உங்களுக்கு அந்த ஜரி நூலில் வருதுன்னதுக்கப்புறமா இந்த மிஷின் நூலில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதையும் நம்ம நூலை வந்து கீழே வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இதுவும் வந்து நம்ம எந்த நூல் சம்மந்தமாக நம்ம எந்த தையல் யூஸ் பண்ணாலும் இந்த நூல் ஊசி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கீழே வந்து முடிச்சு போட்டுக்கிறோம் நூலுக்கு. இதே தான் நம்ம இந்த மாதிரி நூல் ஊசியில் நூலில் வந்து நம்ம தையல் போடும்போது மணிக்கு வந்து இந்த மாதிரி நூல் தான் நமக்கு யூஸ் ஆகும். இதில் நீங்கள் செயின் தையல் போட்டு பழகுங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த மேலே நீங்கள் கொண்டு போய் முடிக்கும் பொழுது அடுத்த தையல் வந்து கொஞ்சம் கிட்டக்கையே வந்து அந்த ஊசி வெளியே வர அளவுக்கு தான் நம்ம தையல் ப்ராக்டிஸ் பண்ணணும். பெருசாக வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வரும்பொழுது நூல் இப்படி வந்துருச்சு எடுத்துக்கிச்சினாக்கா அதே சமயம் இப்படி கிட்டக்க ஊசியை வச்சு இப்படி கொண்டு வரணும். சப்போஸ் நூல் கொஞ்சம் நடுவில் கட் ஆயிடுச்சுனாக்கா பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வாங்க. அப்படி இல்லை கட் ஆயிடுச்சுன்னா இந்த மேலே வருது இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து மறுபடியும் அந்த அடியில் நூலை இப்படி கொண்டு வாங்க. இப்போது இந்த மாதிரி சிக்கல் வருதுன்னா டக்குன்னு அந்த ஊசியை எடுத்துகிட்டு அந்த ஒரு தையல் இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த 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 ஷேப்பில் கொண்டு போனீங்கன்னா இந்த தையல் மாறுது பாருங்கள். அதனால் கீழேயே நம்ம இந்த தையல் பக்கத்துலேயே இந்த நூல் பக்கத்துலேயே நாம் இந்த தையலை கொண்டு வந்துடலாம். இந்த பக்கத்துலேயே இப்படி கொண்டு வந்துடுங்க. அடுத்ததாக எம் வந்து நீங்கள் போட்டு பழகிடுங்க. இந்த நூல் இதில் வந்ததுக்கப்புறமா இது போல் நீங்கள் நூலில் போட்டு பழகினதுக்கப்புறமா இந்த சில்க் த்ரெட்டுன்னு சொல்லி அதுலேயும் போட்டு இந்த மாதிரி செயின் தையல் போட்டு பழகிடுங்க. இதுதான் உங்களுக்கு நம்ம செயின் தையல் வச்சு தான் நம்ம பேசிக்காக எல்லா ஸ்டிச்சஸும் நம்ம போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகுங்க.